நீங்கள் மதிப்பு மிக்கவர்கள். பிரைஸ் காட். நீங்கள் மதிப்புக்குரியவர்கள். பாருங்க, இந்த 250 நோட்டு. இவன் இந்த நோட்டை இங்கே பாருங்க, இவ்வளோ தூரம் இப்படி கசக்கி இப்படி போட்டாலும் இப்போ பார்க்குறதுக்கு வித்தியாசம் என்ன செய்யுது இருக்கு. ஆனால் மதிப்பு மாறிட்டா. இப்போ இது என்னது தான்? 50 ரூபா தான். இப்போ இந்த நோட்டு மாதிரியே இப்படி வச்சுருந்தப்பமும் இது என்னது தான்? 50 ரூபா தான். ஆனால் இப்படி கசக்குனதுக்கப்புறமும் மறுபடியும் என்ன பண்ணிடலாம், எடுத்து என்ன பண்ண. இப்போ இதை கொண்டு நீங்கள் கடையில் கொண்டு கொடுங்க, வாங்க மாட்டேன்னு என்ன பண்ண மாட்டார். இந்த உலக சூழ்நிலைகள் சில நேரம் உங்களை போட்டு என்ன பண்ணலாம், இப்படி போட்டு என்ன பண்ணலாம். ஏங்க, நீங்கள் என்ன தான் கசங்கி போய் இருந்தாலும் உங்களுடைய மதிப்பு ஒரு நாளும் மாறவே. நீங்கள் 50 ரூபான்னா நீங்கள் 50 ரூபா தான். நீங்கள் சொக்க தங்கம்னா நீங்கள் சேற்றுக்குள்ளே கிடந்தாலும் தங்கத்தின் மதிப்பு மாறவே மாறாது. பிரைஸ் காட். இன்னொன்று சொல்கிறேன், சரிங்க இந்த நோட்டு கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு விட்டுருவீங்க, அதை எடுத்து கடைக்காருக்கு எப்படியாவது தெரியாத அளவில் என்ன பண்ணிடணும், உடனே சோத்தையாவது எடுத்து அதை வச்சு தேய்ச்சி அதை ஒட்டி என்ன பண்ணிடுவோம். ஏங்க ஒரு 50 ரூபா பணத்தே நம்ம இப்படி செய்வோம்னா, நீங்கள் நான் அவருக்கு விலையேற பெற்றவங்க. உங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக கசங்கிட்டு இல்லைன்னா கிழிஞ்சிருச்சு அப்படின்னு உங்களை தூக்கி என்ன பண்ண மாட்டார், தூர போட. ஹல்லேலூயா. உங்கள் மேலே ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அதை செய்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் கசக்குனாலும் சரி, நீங்கள் கீழே விழுந்தாலும் சரி, சகதிக்குள்ள விழுந்தாலும் உங்களை தூக்கி 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 மறுபடி உங்களை என்ன பண்ணுவார், நடத்த தான். நீங்கள் மதிப்பு மிக்கவர்கள். பிரைஸ் காட். நீங்கள் மதிப்புக்குரியவர்கள். நீங்கள் பிரியமானவர்கள். இன்னும் நல்லா சொல்ல போகிறேன், மிகவும் பிரியமானவர்கள்.